கால்சியம் நிறைஞ்ச ஒரு கருப்பு உளுந்து லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இது வீட்டில் செய்யலாங்க. கருப்பு உளுந்து 200 கிராம் எடுத்துக்கிட்டேங்க. இது கடைங்களில் கிடைக்கும். இது மாதிரி தான் இருக்கும் தோலோடு. தோல் எடுத்தது வெள்ளை உளுந்து. இது ரொம்ப கால்சியம் நிறைய இருக்குது இதில். இந்த உளுந்தை எடுத்துக்கிட்டேங்க. வெல்லம், மண்டை வெல்லம் 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேங்க. இது மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெல்லத்தை. நெய் 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஏலக்காய் 10 எடுத்துக்கிட்டேன். ஒரு அடுப்பில் ஃப்ரை பேன் வச்சுட்டு நல்லா கருப்பை உளுந்தை வறுத்துடுங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுக்கணும், இல்லைன்னா நாக்கில் ஒட்டும் பல்லுலலாம். அதனால் நல்லா வறுத்துக்கங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணியே வருங்க. நல்லா வாசனை வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வறுத்து ஆற வச்சுக்கிட்டேங்க. ஆற வச்சு மிக்சியில் போட்டுக்கிட்டேங்க. கரகரப்பாக பவுட்ரு பண்ணிக்கங்க. பவுடர் பண்ணி ஒரு பேனில் கொட்டிக்கிட்டேங்க. வெல்லத்தை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிட்டேங்க. கருப்பு உளுந்து மாவு வெல்லம் ரெண்டையும் நல்லா கலந்துக்கிட்டேங்க. கலந்துக்கிட்டு ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிட்டேங்க. ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கலந்துக்கிட்டேங்க. இது நல்ல வாசனையாக இருக்கும். இந்த லட்டு வறுக்கும் போதும் பொடி பண்ணும் போதும் நல்ல வாசனையாக இருக்கும். மிக்ஸி பவுலில் போட்டு ஒன்றா சேர்த்து ஒரு ஓட்டிக்கிட்டேங்க. இது நல்லா வெல்லமும் கலந்து இருக்கும். இப்போ பவுட்ரு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் தாளிக்கிற கரண்டி வச்சு நெய்யை காய்ச்சிக்கிட்டேங்க. நெய் வேண்டான்றவங்க நல்லெண்ணெய் கூட இதில் யூஸ் பண்ணலாங்க. நல்லெண்ணெய் காய்ச்சி கூட ஊற்றி லட்டு பிடிக்கலாம். நெய் சூடாக இருக்கும் போதே கலந்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக உருண்டை பிடிச்சிக்கங்க. நல்லா டைட்டாக பிடிக்கணும். லட்டு பிடிச்சி ஒரு கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. டெய்லி 2-3 உருண்டை கூட கொடுக்கலாம். நல்ல கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது இந்த உருண்டையில். ஏஜ் அட்டன் பண்ணுற கேர்ள்ஸுக்கெலாம் இந்த உருண்டை கொடுத்தா இடுப்பு வலிலாம் வராது. எல்லாருமே இது எடுத்துக்கலாம். 1 வாரம் வரைக்கும் கெடாதுங்க. நீங்களும் இந்த கருப்பு உளுந்து லட்டு செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.